அனைவருக்கும் வணக்கம். திமுக தோக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வேலை பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா திமுக கூட கூட்டணியில இருந்து கூடுதலா 3 சீட்டு வாங்கின காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே வேலை பார்க்குறாரு. அதுதான் இப்போ அறிவாலயத்தையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவாரா மாட்டாரா? தமிழ்நாட்டில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி திமுகவுக்கு வாக்கு கேட்பாரா மாட்டாரான்னு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி போயிட்டு இருந்துச்சு. அதாவது இங்கே பக்கத்தில் புதுச்சேரிக்கு வந்து ஓட்டு கேட்டவர் தமிழ்நாட்டுக்கு வராமல் போயிட்டாரு. கோயம்புத்தூர் பகுதிக்கெல்லாம் வந்தவர் ஸ்டாலின் அவர்களை பார்க்காம போயிட்டாருன்னு சொல்லி பல கட்டமான பஞ்சாயத்துலாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படியாச்சும் வந்து ராகுல் காந்தி அவர்களை தமிழ்நாட்டில் கூட்டிகிட்டு வந்துடணும், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மக்களை நம்ப வச்சிடணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணார். மல்லிகார்ஜுனா கார்கே அதே மாதிரி சோனியா காந்தி அவர்கள்லாம் பார்த்து பேசி எப்படியாவது ராகுல் காந்தி அவர்களை தமிழ்நாட்டுக்கு வர வச்சிருங்க ஒரு தடவை அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வர வச்சாங்க. சரி, வந்தவர் வரதுக்கு ஒத்துக்கிட்டாரு. எப்படியோ ஒரு வேளை பிரச்சாரம் நடக்க போகுதுன்னு சொல்லி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. சரி, அப்படி கடந்த 18ஆம் தேதி வந்தவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? திமுக தலைவர் ஸ்டாலினோட சேர்ந்து ஒரே மேடையில் ஏறி அப்படி ஒன்றா கையை கோர்த்துக்கிட்டு நின்று நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சிருப்போம். ஆனால் அப்படி பண்ணலை. ஸ்டாலின் அவர்கள் கூட நான் மேடையில் ஏறவே மாட்டேன் அப்படின்னு வந்து அண்டர் கிரவுண்டில் கண்டிஷன் போட்டுட்டு தான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். அதாவது இதுக்கு அவங்க வேறு காரணம் சொல்லுவாங்க. இல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வேறு ஷெடியூல் வந்து போட்டாங்க, ராகுல் காந்தி திடீர்னு வந்ததுனால எங்களால் ஷெடியூலை மாற்ற முடியல, அப்படி இப்படின்னு எதெல்லாமும் வந்து ஆர்எஸ் பாரதிலாம் வந்து உருட்டிட்டு இருக்காரு. ஆனால் அது உண்மை கிடையாது. அடிப்படையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரே மேடையில் ஏறுறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கான காரணம் என்ன? சீட்டு பங்கீடு வந்து இவர் நினச்சது மாதிரி இல்லை. 41 சீட்டு கேட்டு கனிமொழி அவர்களே டெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வராமல் அனுப்பி வச்சார். எனக்கு நீங்கள் பேச வராதிங்க, 41 சீட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம கூட்டணி வைக்கலாம், இல்லைனா நாங்கள் வந்து கூட்டணியே முறிக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் கனிமொழிக்கே பதில் சொல்லி அனுப்பியிருந்தார். ஆனாலும் சோனியா காந்தி அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக 28 சீட்டுக்கு திமுக கூட கூட்டணியை காங்கிரஸ் ஒத்துக்குச்சு. கட்சியை காப்பாற்றணும், கட்சி ரெண்டாக உடஞ்சிடும் அப்படிங்கிற பயத்துலலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணி வெற்றிக்காக ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சரியா 3 தொகுதிகளுடைய வேட்பாளர்களுக்கு ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. 3மே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் நிற்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான். பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் அப்படிங்கிற தொகுதியினுடைய வேட்பாளர்களை, அதுவும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து மட்டும்தான் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரமே மேற்கொண்டிருக்காரு. சரி, ஓகே, அப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்கிறதுக்காக ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் வந்து உதவுமா, அங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிரச்சாரம் எடுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே தான் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள். அதாவது டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற இடத்துல இவர் உட்காந்துக்கிட்டு அவர் அங்கே பண்ண சம்பவம் இருக்கு இல்லையா, காங்கிரஸுக்கு ஒரு தொகுதிக்கு வந்து இத்தனாயிரம் ஓட்டு இருக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஓட்டையும் காலி பண்ணுற அளவில் அவர் ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டாரு. அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறத விட நான் படமாகவே போட்டு காட்டிடுறேன். அவர் பேசுறதை நம்ம சேர்ந்தே பார்க்கலாம். The face of Prime Minister Modi. நேற்றைக்கு நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் முகத்தை பார்த்திருப்பீர்கள். Completely lacking confidence. முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதாவது மோடியோட முகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா மோடியோட முகத்துல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. செல்வ பெருந்தகை பக்கத்துல உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் அப்படிங்கிறதே மொத்தமா விட்டுட்டு நாங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கோம் அப்படிங்கிறாரு. யார் நம்பிக்கையோட இருக்கீங்க? ஜெயிச்சிருவோம்னு சொல்லி மோடி நம்பிக்கையோட இருக்காரா? Is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். முடிச்சு விட்டாரு. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால வந்து மோடி கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. நாமெல்லாம் வந்து ஒருங்கிணைந்து இருக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க செல்வ பெருந்தகை. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத அவர் யூஎஸ் மீன் பண்ணி சொன்னதை இவர் என்ன நினைச்சிட்டாரு, ஒருங்கிணைந்த மாநிலங்கள் அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. He handed out our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். அதாவது நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் அமெரிக்கா கிட்ட அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு, நாம வந்து வலிமையா இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எதிரில் உட்கார்ந்துருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புரியாமலாம் இல்லை. இப்போ இதே ராகுல் காந்தி வந்து ஹிந்தியில் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பெருசாக என்ன பேசுகிற ஐடியாவே இருக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து இவரு சொன்னா கூட ஓகே, இங்கிலீஷில் தான் பேசுறாரு, அதுவும் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் பேசுறாரு. ஆனால் இவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ அடிச்சு விட்டு இருக்காரு. A deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன. அதாவது he gave away our data அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அமெரிக்கா கிட்ட நம்மளோட முக்கியமான தகவல்கள்லாம் மோடி கொடுத்துட்டாருங்கிறாரு. அவர்கள்கிட்ட முக்கியமான தகவல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே வந்து மாத்தி மாத்தி பேசுறாருங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. என்னமோ இவர் சொல்றது இவர் தான் கரெக்டா மொழிபெயர்த்து சொல்றாருங்கிற அடிப்படையில். Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அடைத்து விட்டு விட்டார். அதாவது கூட்டத்தில் உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி வந்து டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படியே பண்ணுவாரு, துள்ள சொன்னா கூட துள்ளுவாருன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. இவர் என்ன சொல்றாரு, மோடி துள்ளி குதிக்கிறார், விவசாயிகள்னு போயிட்டாரு.
அவர் வாயில இருந்து ட்ரம்ப்ங்கிற வார்த்தையே வரல. செல்வ பெருந்தகை வாயில இருந்து ட்ரம்ப்ங்கிற வார்த்தையே வரல. ராகுல் காந்தியும் அவர் ஏதோ கரெக்டா தான் பேசிட்டு இருக்காரு நினைச்சு அவர் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்காரு. If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். மோடி அவர்கள் கீழே விழுந்துக்காரு, குதிக்கிறாரு, விழுறாருன்னு சொல்றாரே தவிர டொனால்ட் ட்ரம்ப்ங்கிற வார்த்தையே வாயில இருந்து வர மாட்டேங்குது பாருங்க. Why? Because Donald Trump controls Narendra Modi fully. எதற்காக மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார்? ட்ரம்ப்ங்கிற வார்த்தையே கடைசி வாயில வரலையப்பா. இப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளரை வந்து வைத்துக்கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு கேட்டா யார் ஓட்டு போடுவா? அப்போ அவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்ட தொகுதிகளும் இந்த மாதிரி போயிருச்சா? இப்படி இருந்துச்சுன்னா எப்படிங்க அந்த வெற்றி வாய்ப்பு அமையும்? இதுல இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அதாவது நேற்றைக்கு அந்த ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதியில வந்து மேடை ஏறும் பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் கூடவே இருக்காரு. யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திமுக காங்கிரஸ் பிரச்சனைக்கு வந்து பெரிய அளவுல அந்த உரம் போட்டு வளர்த்ததே வந்து இவர் தான். என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழ்நாடு பொருளாதார ரீதியில் ரொம்ப ஒரு பெரிய பின்னடைவில் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. தமிழ்நாடு ஊபியை விட பொருளாதாரத்தில் ரொம்ப கீழ்நோக்கி போயிட்டு இருக்கு. இப்படியே போனால் அரசு திவாலாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. கனிமொழியினுடைய பதிவை டேக் பண்ணி இவர் இந்த கருத்தை வந்து பதிவு பண்றாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேரடியாக திமுக வர்சஸ் காங்கிரஸ்னே களம் மாறிடுச்சு. அப்படி ஒருத்தர் கூட வந்து கை குலுக்கி கொண்டு சிரித்து கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் மேடையை பகிர்ந்து கொள்கிறார் என்றால், அவர் ஒரு மெசேஜை தெளிவாக சொல்றாப்புல. என்னன்னா, திமுக கூட எங்களோட கூட்டணிலாம் வந்து ரொம்ப ஜெல்லாலாம் நாங்கள் ஆகலை, திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து வேலையும் பார்க்கல. காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு நான் வந்து வாக்கு கேட்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். நீங்கள் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வச்சா போதும், திமுக ஜெயிக்கணுங்கிற தேவை எங்களுக்கு இல்லை, எங்களுடைய அஜெண்டாவிலேயே அது இல்லைங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, இப்ப ராகுல் காந்தியினுடைய இந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, இது களத்துல எப்படி எதிரொலிக்கும்? களத்துல வந்து ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதி கொடுத்ததே வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அதெல்லாம் கொடுத்துருக்கவே கூடாது அப்படிங்கிறதா திமுக காரங்க பேசக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப இந்த சமயத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் கூட மேடையை பகிர்ந்திருக்கிறதுக்கு வேணாம்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, அடிப்படையில் காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் திமுக காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க, திமுக நிற்கிற தொகுதியில் காங்கிரஸ்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் இந்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எலியும் பூனையுமா தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தேர்தல் சமயத்தில் கிட்ட நெருங்கும் போது இவ்வளோ பூதாகரமாக வெடிக்கிறத பார்க்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு என்னன்னே புரியல. ஏன்னா நிச்சயமா வந்து இப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, சரி பரவாயில்ல, நம்ம இந்த ஒரு மேடையில் வந்து எப்படியாச்சும் தேர்தல் வெற்றிக்காக நம்ம ஒன்றா நின்றுவோம் அப்படின்னு கூட அவர் நிற்கல. அப்படின்னு கூட ஒரு ஸ்டாலின் கூட அவர்கள் ஒரே மேடையில் வந்து ஏறல. இந்த மாதிரி தவிர்த்துட்டு போறாரு அப்படின்னா, கண்டிப்பாக தேர்தல் முடிவுகளெல்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, திமுக கூட வந்து நம்ம சரிக்கு சமமாக ஒன்று மணி இருக்கக்கூடாது, அவர்கள் வேற நம்ம வேற அப்படிங்கிற மாதிரியே காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இவ்வளோ பெரிய இடையில ஒரு மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு நோக்கி போகணும்னு நமக்கு தெரியல. இதில் கருத்து கணிப்பு முடிவுகள்னு ஒன்று வெளியாகுது இல்லையா சமீப காலகட்டமாக, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ சமீபத்தில் விகடன் கூட ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டு இருந்தாங்க. விகடனோட கருத்து கணிப்பு முடிவுகள் ரொம்ப துல்லியமாக இருக்கும்லாம் சொல்ல வரல. ஏன்னா கடந்த காலங்களிலேயே முன்னுக்கு பின் முரணாகலாம் பல முடிவுகள் வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் திமுகவுக்கு 121 தொகுதிகள் பெற்று வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஆனால் திமுக தனிப்பெரும்பான்மை பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது விகடன் சொன்ன கருத்து கணிப்பிலேயே கடைசி கட்டமான கருத்து கணிப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. இப்படி நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை எதிர்க்கட்சியை விட வேற யாரையும் விட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான் பெரிய அளவு விரும்புவாங்க. காரணம் என்ன? நாம ஒரு அமைச்சரவை கேட்டுடலாம், நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டுடலாம், இல்லைன்னா நம்ம ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து இருப்பாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் தான் விசிகாவும் சரி, காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சி வந்து இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான். அதுக்கு சரியான நேரம் பார்த்து காத்திருக்காங்க. 2021 தேர்தலில் 133 இடங்கள்ல உதயசூரியன் மட்டுமே ஜெயிக்குது. அப்போ போயிட்டு இவர்களால் சீட்டு கேட்க முடியாது. எங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்சியர்கள் பங்கு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வேணாலும் போங்க, எங்களுக்கு கவலை இல்லைன்றுவாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. ஒரு 4 முனை போட்டியாக மாறும் பொழுது விஜய் மற்றும் நாம் தமிழர் ஃபேக்டர்லாம் அதிகப்படியான வாக்குகளை வந்து இந்த கூட்டணிகளிலிருந்து பெரிய அளவில் பிரிக்கும் போது கண்டிப்பாக ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஒரு கட்சி ஆட்சிக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. 2 தரப்புலையுமே அந்த பிரச்சனை இருக்குது. வெறும் திமுக மட்டும் இல்லை, அதிமுக தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி ஆட்சி தான் எங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஒரு கருத்தியில் வந்து முன்னெடுக்காமல் அது கடந்து போனாலுமே திருப்பி வந்து அவர்கள் நாளைக்கு ஒரு தொங்கு சட்டசபை வருது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வேலையை அவர்களும் காட்டுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இப்போ தேர்தல் களம் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக திமுகவுக்கு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அப்படிங்கிறதோ இல்லை அந்த களம் அப்படிங்கிறதோ பெரிய அளவில் சாதகமாக இல்லைங்கிறத பல்வேறு கருத்து கணிப்புகளும் வந்து இப்போ முடிவுகள் சொல்லக்கூடிய வகையில் இருக்கு. இன்னொன்று, அந்த காங்கிரஸ் கட்சியில் அந்த அணியில் இருக்காங்க இல்லையா, அந்த அணியில் உள்ள வெற்றிக்குமே திமுக தலைவர்கள் யாருமே வேலை பார்க்க போறது இல்லை அப்படிங்கிறத
ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஒரு பேச்சே நமக்கு வந்து சாராம்சமா முடிவா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதுலயே நம்ம திமுக வேட்பாளர்கள், திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கெல்லாம் மக்களினுடைய சிறப்பான வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியா பல காணொளிகளில் பேசிட்டோம். அதை பத்தி பேசுறதுக்கு தனியா ஒரு சீரியஸா நம்ம ஆரம்பிச்சு போடலாம் போல இருக்கு. அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எதுக்காக எங்க தொகுதிக்குள்ள வர்றீங்க, நீங்கெல்லாம் இங்க வந்து ஓட்டே கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் வந்து விரட்டி அடிக்கிறாங்க. சபாநாயகர் அப்பாவுல இருந்து அமைச்சர் பெரிய கருப்பன் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான், நீங்களாம் ஓட்டு கேட்டே வராதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வாக்குகள்லாம் யார் அறுவடை பண்ண போறாங்க அப்படிங்கிறது அந்த களத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக வந்து பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் போதே 40 விழுக்காட்டிற்கு மேலெல்லாம் அவர்கள் வாக்குகள் எடுத்தது இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலெல்லாம் 36 விழுக்காடு வாக்குகள் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலையே கூட திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வரும்பொழுது அந்த எதிர்ப்பு வாக்குகளை பல அணிகள் வந்து பிரித்தாலும் ஒரு சில அணிகள் வந்து திமுக கிட்ட இருந்தே வாக்குகளை பிரிக்கிறாங்க. அதான் குறிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சியெல்லாம் தன்னை ஒரு ஜோசப் விஜயாக அவர் அடையாளப்படுத்திக்கிட்டதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு கோர் ஓட் பேங்காக உள்ள அந்த சிறுபான்மையினரோட வாக்குகளை வந்து பெரிய அளவில் பிரிக்கிறாரு. கூடவே வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு ஃபேக்டராக இருந்து பட்டியல் சமூக வாக்குகள்லாம் மொத்தமாக திமுக டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த முறை அதுவும் நடக்காது, பட்டியல் சமூக வாக்குகளும் பெரிய அளவில் வந்து திமுக கிட்ட இருந்து வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் சொல்லுது. ஸோ அந்த வாக்குகள்லாம் திமுக கிட்ட இருந்து விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை வந்து பல தொகுதிகளில் பாதிப்படைய செய்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து விஜய் அவர்கள் இந்த தரப்பு அதிமுக பாஜக தரப்புலேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னா அங்கே ஏற்கனவே பாஜக இருக்கு, 2021 பாஜக இருந்திருக்கு. அதனால சிறுபான்மையினர் வாக்குகளோ இல்லை வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலை உள்ள வாக்குகளோ வந்து அங்கே இல்லை. அதனால வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்கள் அந்த வாக்கு வங்கி திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டும்தான் அவர்கள்ட்ட இருந்து பிரியுமே தவிர சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் திமுக கிட்ட இருந்தா பெரிய அளவில் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விஜய் அவர்களும் வந்து அவரை போட்டியிடுற தொகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு சொல்லி 2 இடத்துலையுமே கிறிஸ்தவர்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய பகுதி தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அதுல இருந்தே அவர் யாரை டார்கெட் பண்றாருங்கிறது புரியுது. கிறிஸ்துமஸ் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அருமனையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதான பொறுப்பாளர்கள் குறிப்பாக ஆதவர்ஜன் அவர்களே போய் கலந்துக்கிறாரு. அப்போ அதெல்லாமே அவங்க கிறிஸ்தவருடைய வாக்குகளை குறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. காரணம் என்னன்னா காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் சிறுபான்மையினர்லாம் ஒட்டுமொத்தமாக வாக்கு போடுறாங்க. நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நாம திமுகவோட அந்த அஸ்திவாரத்தையும் நம்ம கொஞ்சம் ஆட்டி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் திட்டம் போட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி கடைசியில் தாவேக்காவை காலை வாரிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இருந்தாலுமே ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிட்ட இருந்து டிவிகேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றத பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜோசப் விஜய் அப்படின்ட்டு தான் அவர் தன்னை அடையாளமே படுத்திக்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த அரசியல் களம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிகப்படியாக அதிமுக கிட்ட இருந்து எடுத்து இந்த பக்கம் அவர் பெரிய அளவில் பலவீனப்படுத்துவாரா, இல்லை சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து திமுக கிட்ட இருந்து எடுத்து பலவீனப்படுத்துவாரா, இல்லை நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் வந்து பெரிய எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஆனால் வெற்றி வாய்ப்பு தாவேக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு. இப்போ விகடனில் வந்த கருத்து கணிப்பு முடிவுகளுமே பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகள் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதில் 2மே வந்து திருச்சி கிழக்கும் பெரம்பூரும் தான் போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா விஜயை 2 தொகுதியும் ஜெயிப்பார்ன்றதே கேள்விக்குறி. அதை நாம வந்து களத்தில் சில கருத்து கணிப்பு முடிவுகள் பார்க்கும்பொழுது திருச்சி கிழக்கிலலாம் விஜய் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. விகடன் எடுத்த கருத்து கணிப்புலையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்ஜில் தான் விஜய்க்கு வந்து ஒரு முன்னிலை மாதிரி காட்டுறாங்க திருச்சி கிழக்கில். அப்போ கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஸ்பாய்லர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் அதை மாற்றுறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை தக்க வச்சு எந்த அளவுக்கு வளர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிமுக ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாகவோ இல்லை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து வளருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பக்கம் வந்து திமுகவுக்கும் அதே நிலைமை தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த பார்வைகள் கருத்து கணிப்புகள்லாம் இப்போ இல்லை. களம் டோட்டலாக மாறுது. ஸோ யாருமே எதிர்பாராத மாதிரியான ஒரு முடிவாக தான் இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.